بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وإن تعدوا نعمة الله لا تحصوها. أما بعد قال النبي صلى الله عليه وسلم أنه قال: حجبت النار في الشهوات وكفت الجنة في المقاري أو كما قال عليه السلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகும். அவனுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியிட்டு பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையால் கிருபையால் அவனுடைய கண்ணியமான இந்த ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாய் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக வல்ல அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் இறை நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பு என்ன தந்து விட்டான் இறைவன் எனக்கு. ஏன் இந்த தலைப்புன்னு சொன்னா, இந்த வார்த்தை ஒரு கண்ணியம் இல்லாத வார்த்தை, ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தை. என்ன தந்துட்டானா, 5 நேரம் தொழுகிற நோம்பு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை பின்பற்றி நான் கரெக்டா இருக்கேன், பியூர் தக்வீர்வாதியா இருக்கேன், எனக்கு தான் அடி மேல அடி விழுது. எந்த தொழிலுக்கு தொட்டாலும் நஷ்டம், எந்த வியாபாரத்துக்கு போனாலும் கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, வீட்டு வாடகை கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, பார்த்த வியாபாரம் எல்லாம் மார்ஜின் இல்லாமலே போகுது. என்ன தந்துட்டான் எனக்கு அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்பான வார்த்தை இருக்கா இல்லையா? இந்த வார்த்தை நாம் திரும்பி கூறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அருளில் அவநம்பிக்கை கொண்டு விடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் எவ்வளோ இருக்கு, அதை சிந்தித்து இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு வஷ்குரு நிஅமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு நன்றி செலுத்த, அந்த நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன தந்து விட்டான் இறைவன் எனக்கு. ஏன் இந்த அங்கலாய்ப்பான வார்த்தை என்று சொன்னால், அல்லாஹ் நிறைய அருளை தந்திருக்கிறான் மனிதனுக்கு. நம்ம வாழக்கூடிய இந்த பூமி நிறைய நேமத்துக்கள், நிறைய அறுக்குடைகளை தந்திருக்கிறான். ஆனால் அந்த அறுக்குடைகளை நாம் சிந்திக்காமல் பாராமுகமால் பார்த்தும் அதை சிந்தித்தும் என்ன தந்துட்டான் அங்கலாய்ப்பான வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நேமத்துகளை எப்படி பார்க்க வேண்டும், அறுக்குடைகளை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு வரமுறையை சொல்லி தருது. அந்த வரமுறையை மறந்து யோசிப்பதனால இந்த அங்கலாய்ப்பான வார்த்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 6490 ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் சஹீஹான ஹதீஸ் வருது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார், அதை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நேமத்துகளில் அருட்கொடைகளில் உங்கள் மேல் உள்ளவரை பார்க்காதீர்கள், உங்களுடைய கீழ் உள்ளவரை பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் தெரியும். உதாரணம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இருக்கிறார், நல்ல கோடீஸ்வரர், நல்ல செல்வச்சிமான். அப்படிப்பட்ட அந்த செல்வச்சிமான் 50 லட்சம் இல்ல 50 கோடி வைரக்கல் பதிச்ச வாட்ச் போட்டிருக்கிறாரு. நான் வெறும் 500 ரூபாய் பிளாஸ்டிக் மெட்டல் வாட்ச் தான் போட்டிருக்கேன்.
என்ன தந்துட்டான் பாரியா, அவன் எவ்வளவு இட மோசடி பண்றான், எவ்வளவு கலப்படம் செய்யறான், தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, ஒண்ணு அல்ல, அவனுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்கான் பாரு, 5 கோடிக்கு வாட்சி கட்டியிருக்கான் பாரு, நான் எல்லாம் செய்யறேன். அப்படி பார்க்காதீங்க. இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அந்த வரமுறையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 5 கோடி ரூபாய்க்கு அவனுக்கு வாட்சி கட்டுவதற்கு வசதியை கொடுத்திருக்கிறான். உனக்கு வெறும் 50 ரூபாய் இல்ல 500 ரூபாய் மெட்டல் வாட்சி, பிளாஸ்டிக் வாட்சி கட்டக்கூடிய கையை தந்திருக்கானே, அதை சிந்திச்சு பாரு. வாட்சியை அணிய முடியாத கை இல்லாதவர்கள் எத்தனை பேர், கை சூம்பி போனவர்கள் எத்தனை பேர், வாட்சியை கட்ட முடியாத நிலையில் உள்ளவர்கள், வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்கள் எத்தனை பேர். அப்போ தனக்கு கீழ் உள்ளதை சிந்தித்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அருளை பத்தி நினைச்சு பார்ப்பார்கள். அப்ப அந்த மனுஷன் அங்கலாய்ச்சி சொல்றான், எனக்கு என்ன தந்துட்டான் என்ன தந்துட்டான்னு. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே, இந்த மக்கள் நான் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடையை மறந்து வாழ்கிறார்கள், நினைவுறுத்த மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க தன் திருமறையில என்ன சொல்லி காட்டுறான், அம்மா இதா மபுத்தல்லாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல ரப்பி அஹானா. அங்கலாய்க்கிறதான மனுஷன் வாழ்க்கை. ஆனா அப்படியே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 89வது அத்தியாயம் 16 வசனத்துல அல்லாஹ் மனிதனுடைய அந்த மனநிலையை அப்படியே சித்தரிச்சு காட்டுறான். நான் அவனுக்கு கதர அலைஹி ரிஸ்கஹு அதிகமா கொடுத்துட்டு சொன்னான், அவனை அந்த நேமத்தை கொண்டு கண்ணியப்படுத்திட்டுனா ஃபயகூல ரப்பி அக்ரமன், என்ன கண்ணியப்படுத்திட்டான் மனுஷன் சொல்றான். அந்த ரிஸ்க்ல கொஞ்சம் சோதனை பண்ணி இது பண்ணிட்டேன்னா ரப்பி அஹானன், என்னை இழிவுபடுத்திட்டான் யாரப்பு. அப்ப இந்த அங்கலாய்க்கிற வேலையை விட வேண்டும் சொல்வர்களே. அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே, இப்படி அவர்கள் அங்கலாய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை அவங்களுக்கு நினைவூட்டுங்க, எடுத்து சொல்லுங்க என்னென்னலாம் தந்திருக்கேன் அப்படின்ட்டு. சகோதரர்களே, அல்லாஹ் என்ன தந்துட்டான் என்ன தந்துட்டான் கேட்க, என்ன தரல அதான் அல்லாஹ் கேட்கிறான். என்ன தரல உனக்குப்பா, என்னுடைய அருளை நீ கணக்கிட நினைத்தால் கணக்கை இட முடியாது, அவ்வளவு கொடுத்துருக்கிறான். ஆனா மனுஷன் என்ன தந்துட்டான் என்ன தந்துட்டான் அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்றான், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிந்திச்சு பாரு, நிறைய அருக்குறை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவளாத்து பசிரும், ஒண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாச்சி நீ சிந்திச்சு பாரியா, எனக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவேன். எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்க சொல்றான், உனக்கு கூட ஆய்வு பண்ணு, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவளாத்து பசிரும் டாக்டரேட் எம்பிபிஎஸ் அப்படியே பாட்டா பிரிச்சு பாரு அப்படிங்கிறான். பிரிச்சு பார்க்க வேண்டாமா, 1 2 நியமத்து, அதை மட்டும் நீ யோசனை பண்ணு நல்லா சொல்லி காட்டான். உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருக்குது சகோதரர்களே, கை இருக்கு, கால் இருக்கு, நகை இருக்கு, பல் இருக்கு, முடி இருக்கு, எவ்வளவு உறுப்புகள் இருக்கு, எவ்வளவு இதர உறுப்புகள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் நியமத்துக்கான அளவுகளுக்காக 2 உறுப்பு எல்லாம் சொல்றான், 2 3 உறுப்பை சொல்றான். என்ன சொல்லி காட்டுறான், அலம் நஜஅல்லஹு ஐனைனி வலிசானன் ஸஃபஃபைன் வஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் நஜஅல்லஹு ஐனைனி, 2 நான் கண்களை தந்திருக்கின்றேனே. என்னங்க, ஆபாச படம் பார்க்கறவனுக்கு அந்த கண்ணு தான், அந்நிய பெண்ணை பார்ப்பவனுக்கு அந்த கண்ணு தான், குரானை பார்க்கறவனுக்கு அந்த கண்ணு தான், அம்மாவை பார்க்கறவனுக்கு அந்த கண்ணு தான். ஏன்னா இப்படி எண்ணற்ற தேவையற்றதையும் தேவையுடையதையும் ஹலாலையும் ஹராமையும் பார்க்கக்கூடியவனுக்கு அதே கண்ணு தான். என்ன கண்ணு சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு உறுப்பை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நம் சிற்றறிவுக்கு புலப்படாது. ஆய்வுபடுத்தி சிந்திச்சோம் சொன்னா அல்லாஹ் சொல்றான், அன்புசிக்கும் அவலாத்து சிறுவன், ஆய்வுக்குட்படுத்தி சிந்திச்சோம் என்று சொன்னால் 1000 நேமத்துகள் அந்த கண்ணு இருக்கு சகோதரர்களே. கோழிக்கா சைஸ் இருக்க கண்ணுதான், புடுங்கி எடுத்தா ஒரு 50 கிராம், ஒரு 75 கிராம், ஒரு 80 கிராம் இருக்கும், அவ்வளவுதான். இந்த கோழிக்கா சைஸ் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தான் வாசன் ஐக்கேர் நாங்க இருக்கோங்கிறான், அரவிந்த் ஐக்கேர் நாங்க இருக்கோம், அப்போலோ ஐக்கேர் நாங்க இருக்கிறோம். எதுக்கு? உங்களுடைய கண் பார்வையில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாங்க இருக்கிறாங்க. இயற்கையாக அல்லாஹ் தந்த அந்த கண் இயல்பாக இயங்கும் போது, நார்மலாக இயங்கும் போது அதோட நேமத்து, அதோட அருள் வளம் நமக்கு தெரியாது. சற்று பார்வை மங்கும் போது படிச்சுக்கிட்டே இருப்பான், பில்லு 1,80,000 1,20,000 தெரியலையா, ஏதாவது கொஞ்சம் பார்த்துருந்தேன்,
நீங்க கணக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. 60,000 ரூபாய் போச்சுன்னா மார்ஜின் போச்சு, நஷ்டத்துல போயிருங்க. ஒரு கண்ணுக்கு சரி பாருங்க, 10 ரூபாய் போனால் போதுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த வாசனைக்கு சொல்றான், தூரப்பாவை கிட்ட பாவை, பூ விழுந்த கண்ணு, புற விழுந்த கண்ணு, மாறு கண்ணு, மாலை கண்ணு. சுப்ஹானல்லாஹ். ஒரு கோழிக்கா சைஸ் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தான் சொன்னாலும் நஜல் ஐனை, 2 கண்களை தந்தனை சிந்தி. என்ன கருல என்ன கருல என்னுடைய அருளை நீ கணக்கிட நினைத்தால் கணக்க இட முடியாது. என்ன தந்து விட்டான் என்று அங்கலாகிறாயா? அதாவது நஜல் ஐனை, 2 கண்களை மட்டும் எடுத்து சிந்தி. போற ஆஸ்பத்திரிக்கு, ஐயா டாக்டர் ஐயா கொஞ்சம் கண்ணுல மங்கலா இருக்கு, எழுத்து கொஞ்சம் மங்கலது, அப்படியா படுங்க. காசு ஊத்துறான், ஊத்துன உடனே கண்ணு எரியுது, 5 நிமிஷம் பொறுத்துங்கிறான். இங்க ஒரு 2 நிமிஷம் கூட கண்ணை சிந்தாம எல்லா வேலையும் பார்த்துவேன். ஆஸ்பத்திரியில டாக்டர் சொன்னது அப்படியே பொண்ணு மாதிரி நிக்கிறான். கண்ணை மூடுங்க, திறக்காதீங்க. கண்ணுல உள்ள அழுக்கு எடுக்கக்கூடிய மருந்து முதல் தடவுறான். அப்புறம் அதுக்கு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் அந்த லேசர் கதிர்வீச்சுக்கு உள்ள கொண்டு போனான். வச்சு அப்படியே திருக்கி திருக்கி கண்ணுக்குள்ள ஒளிய பார்த்துனா, டாக்டரையா எனக்கு ஒளி தாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஃபால்ட்னு பார்க்கணும்ல. கண்ணுக்குள்ள போய் மனுஷன் பார்க்க முடியாது, கதிர்வீச்சு மூலம் பார்க்கிறான். அந்த ஒளி அவனால வலியை தாங்க முடியல, துடிக்கிறான். சொல்றாரு, செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, அந்த கண்ணுல உள்ள புறம் பிரச்சனையா, ரெட்டினால் பிரச்சனையா, நரம்பு பிரச்சனையா, இரத்த கசிவு பிரச்சனையா, என்ன பிரச்சனை என்பதற்கு ஒரு 3/4 மணி நேரம் அவனை கண்ணை நோண்டி நொங்கு எடுத்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு அதுக்கு 2,500 ரூபாய். ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து, சார் உங்களுக்கு பெற விழுந்துருச்சு, உங்க பார்வையில திரை விழுந்துருச்சு, நம்ம பாசையில சொன்னா திரை விழுந்துருச்சு, திரை நீக்கணும், பொறையை நீக்கணும், 50,000 கட்டுங்க. கட்டியாச்சு. தூசியே விட அனுமதிக்காத கண்ணில் ஊசிய குத்துறான். அல்லாஹ் அக்பர். சாத்தான கண்ணுங்க, அதுல கொண்டு ஊசிய குத்துறான். எதுக்கு? கண்ணு ஆடாம இருக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன். கண்ணு அதனுடைய ஆட்டத்தை நிப்பாட்டிடுது. இவன் ஆபரேஷன் பண்ணி அந்த பொறையை நீக்கும் போது அவனுக்கு வலிக்காம இருக்கணும், அதுக்கு இன்னொரு ஊசியம். சாதாரண கண்ணுங்க, ஊசி குத்துறான் கண்ணுக்குள்ள, அப்படியே நிக்குது. கண் அசைக்காதீங்க, போட்டு மேல போட்டு அந்த பொறையை நீக்கி அந்த மிஷின்ல ஓடுது. எந்த கண்ணு பொறை நிற்கணும், வலது கண்ணு பார்க்கலாம், தரையில இழுக்கிறான் போட்டு. புது லென்ஸை உள்ள வைக்கிறான். லென்ஸ் 50,000 இருக்கு, 1 லட்ச ரூபாயில இருக்கு, 2 லட்ச ரூபாயில இருக்கு. சாதாரண கண்ணை வச்சு கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியனை ஈஸியா பார்க்கலாம். இவன் டெக்னாலஜியில கொண்டு வரான். உங்களுக்கு கொஞ்சம் பவர் கூடுன்னு கிளாஸ் வைக்கலாமா? ஏன்னா தூர பருவ கிட்ட பருவ சமப்படுத்திடும். கொஞ்சம் கம்மியா உள்ள இருந்துச்சுன்னா கிட்ட பருவ தெரியாது, தூர பருவ தெரியும். எது உங்களுக்கு வேணும்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் கணக்க இட முடியாது சகோதரர்களே. என்ன தந்து விட்டான் அங்கலாய்க்கிறவன். அந்த கண்ணுல பொறை நீக்கிறதுக்கு இந்த சிகிச்சை, பொறையை நீக்கிட்டு உள்ள நரம்பு பிரச்சனை தான் அதுக்கு ஒரு செக்ஷனு. இந்த கண் சிகிச்சை பொறை நீக்கிற அந்த வலி கூட மறையல. அடுத்த ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறான். அவன் கண்ணுல 4-5 ஊசியை குத்துறான். அந்த பவர் குறைஞ்சிருச்சு, இந்த பவர் ஏத்துறான்னு ஏத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஊசி எடுக்கிறான், நீடில் மாதிரி. மேல இருந்து பார்த்தனால சொல்றோம், இன்னொரு நீடில் இருக்கிறான். உள்ள விட்டு அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே தீர்த்துறான். என்னங்க அது பல்லாங்க, அது பிரஸ் மாதிரி வச்சு. லேசான கண்ணுங்க, மயிரில விழுந்தா கூட நமக்கு கண்ணு, ஒரு தூசி விழுந்தா கூட கண்ணு அழுகும். அப்படிப்பட்ட கண்ணுல உள்ள விட்டு அந்த நரம்புல இருக்க ரத்த கசி அப்படியே உறிஞ்சி எடுக்கிறான். சொல்றான், 6 மாசத்துக்கு நீங்க தண்ணியில முங்கி குளிக்க கூடாது. டிராப்ஸ் தர்றான். ஒரு டிராப்ஸ் 200 ரூபாய். 3 டிராப்ஸ் 3 வேளை விடணும். மாத்தி மாத்தி 3 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு கரெக்டா விடணும். இல்லைன்னு சொன்னா எங்களை குறை சொல்லக்கூடாது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எங்களை எந்த குறை சொல்லக்கூடாது. சரி டாக்டர் எல்லாம் ஓகே, ஆபரேஷனுக்கு 1.5 லட்ச ரூபாய் கட்டி எல்லாம் பண்ணிட்டீங்க, பார்வை சரியா கிடைக்குமா? நோ கேரண்டி. அல்லாஹ்வுடைய அருளை கணக்கிட நினைத்தால் கணக்கே இட முடியாது சகோதரர்களே. ஒரு சாதாரண கண்ணுன்னு சொல்றான். இந்த கண்ணை கொண்டு தானங்க ஏன் செப்பல் கடை, ஏன் மொபைல் கடை, ஏன் ஜவுளி கடை, ஏன் ஹார்ட்வேர்ஸ், ஏன் நகை கடை, ஏன் மொபைல் கடை பார்த்து போறமே. இந்த சூளமேடு பள்ளியில மேல உட்கார்ந்து இருக்கோம். இந்த மாடிப்படி இறங்கி இப்ப ஒரு மங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா கண்ணை பொத்திட்டு கீழே போய் ஒளி செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, முடியுமா? அப்ப இந்த கண்ணை கொண்டுதான் என் அழகான மனைவி, என் அழகான மகன், என் தோப்பு, நான் கட்டின 1.5 கோடி ரூபாய் வீடு,
ஊட்டி கொடைக்கானல் சம்மருக்கு லீவுக்கு போனா ஊட்டி கொடைக்கானல் இயற்கை அழக ரசிச்சு ஆஹா என்ன அருமையான லொகேஷன் பார்க்கிறவன் இந்த கண்ணனுடைய பார்வை மட்டும் நல்லா பிடிக்கி விட்டார் என்று சொன்னால் அடுத்த ஒரு உரை இல்லாமல் பீசா போக முடியுமா, பைத்துல்கலா போக முடியுமா? முடியாத. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுங்க. கடையில வியாபாரம் பார்க்கிறோம், கண் பார்வை இல்ல, கொடுக்கிறான் 500 ரூபாய் கொடுத்துட்டு 2000 நோட்டை தந்துங்கிறான். பார்த்து வாங்கி போட்டா என்ன ஆகும்? முடியுமா? என்னுடைய அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் கணக்கே இட முடியாது. என்ன தந்துட்டான் கேட்கிறவன் வேற ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன், உங்களுடைய ஒரு கண்ணை தானம் தாருங்கள் என்று சொன்னால் இந்த சபையில் உள்ள யாராவது முன் வருவீர்களா? எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் சரி, ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா கூட ஒரு 5 கோடி கிடைச்ச மாதிரி நினைக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு உள்ள மக்கள் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் தரப்பா ஒரு கண்ணத்தான கொடுப்போமாங்க? 2 கண்ணை தாப்பா உனக்கு எத்தனை கோடி தான் தரேன்னு சொன்னா கொடுப்போமா? இல்லையே. அப்ப பல கோடிக்கு மதிப்புள்ள அந்த கண்ணுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துகிறோம் சகோதரர்கள்? என்ன தந்துட்டா சுப்ஹானல்லாஹ். ஒரு லிசான சபத்தை நாவை தந்த சொல்றான். என்னங்க நாவை தந்துட்டாங்க பெரிய சொல்றீங்க? பொய் பேசுறவன், புறம் பேசுறவன், கோல் சொல்றவன், யூடியூப்ல உட்கார்ந்து அவதூறு சொல்லி அந்த நடிகை இப்படி இந்த நடிகை இப்படி, ஆபாச வலைதளத்துல வந்து ஆபாச தொண்டை வியாபாரிகள் அதே குரலை வச்சுதானுங்க வாழ்றான், அதே நாவை வச்சுதானுங்க வாழ்றான். என்னங்க பெருசா? குரான ஓதுறவனு, தொழுகை ஓதுறவனு, நல்லா தஸ்பீ பண்றவனுக்கு அந்த நாவு தானங்க. இல்லை சகோதரர்களே, அங்கதான் முதல்ல சொன்னேன், அல்லாஹ் ஒரு நியமத்தை தந்திருக்கிறேன்னு சொன்னா ஆய்வு பண்ணி சிந்திக்கணும். அதை அன்புசிக்கும் அல்லாஹ் துபிஷிரும். நீங்க அதை ஆய்வு உட்படுத்துங்க, அதுல நியமத்தை உணர்வீர்கள். ஜும்மா முடிச்சு போறான், வீட்டுல மொண்டாட்டி விரால் மயின் குழம்பா இல்ல மந்தி பிரியாணியா சிக்கன் 65 பொரிச்ச கோழி எல்லாம் வச்சிருப்பாங்க, சாப்பிடுவோம். சிக்கன் எடுத்து கடிக்கும் போது என்னடி காரத்தை இப்படி அள்ளி போட்டிருக்க, குழம்பு எடுத்து ஊத்துவாரு, என்ன உப்பா இருக்கு சொல்றமா இல்லையா? உப்பு, உவர்ப்பு, காரம் எதை கொண்டு உணர்கிறோம் சகோதரர்களே? நாவை கொண்டு தானே. ஒரு ஜார் வயிற்றுக்கு எதுக்கு உழைக்கிறோம்? ஓடி உழைக்கிறோமே. சுவையா சாப்பிட்டு வயிறு நிரம்ப வாழணும் தானே. அந்த உணர்ச்சியை மட்டும், அந்த உணரும் தன்மையை மட்டும் அல்லாஹ் நீக்கி விட்டான் என்று சொன்னால், டாக்டர் ஐயா பால் நினைச்சு என் மகன் பாலிடாயில குடிச்சுட்டான், பினாயில குடிச்சுட்டான், வயிற்று கிளீன் பண்ணி விடுவேன். அப்படியா? சரிங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டுங்க, வயிற்றை கிளீன் பண்ணும். ஆக்கிரமா இல்லையா? உணரக்கூடிய தன்மை எல்லாம் நீக்கிட்டா சொன்னா கள்ளிப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது. குடிச்சா ராயப்பேட்டை ஜிஎஸ் தான், ஸ்டான்லி தான், ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான், அவசர சிகிச்சை தான், பல லட்சங்கள் காலியாகணும். ஏன்? உணரக்கூடிய தன்மை எல்லாம் நீக்கிட்ட சொன்னா. ஜும்மா முடிச்ச உடனே வறுத்த மீன் குழம்பு கறியை நல்ல சமைச்சு அடிக்கணும், அருமையான டேஸ்ட் சொல்றமே அந்த நாவல தானே. எத்தனை பேர் இங்க தொழிலதிபர்கள் இருக்கிறீர்கள், கடை தண்ணி வச்சிருக்கீங்க, மொபைல் கடை, செப்பல் கடை, ஜவுளி கடை, நகை கடை எல்லாம் வச்சிருக்கமா இல்லையா? அங்க போய் கல்லால உட்கார்ந்து வர்ற கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் இந்த மொபைலு இன்டர்னல் மெமரி இவ்வளவு, இந்த ஓஎஸ் இந்த ஆண்ட்ராய்டு இது யூஸ் ஆகுது, இந்த லேப்டாப் இவ்வளவு கோர் உள்ளது, இந்த இன்டர்னல் மெமரி அவுட்டர் மெமரி எல்லாம் விளக்குனா தான் வர்ற கஸ்டமர் அந்த எக்ஸ்பிளைனை பார்த்து சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு போவான். நகை கடையில போய் இது 916 KDM, இது 22, இது 18 கேரட், இது பியூர் கோல்டு 24 999 சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நகை வாங்குவான். அது எல்லா கடைகளுக்கும் இதேதான் அளவுகோல், விளக்கம் கொடுக்கணும். சப்பல் கடைகளுக்கு சப்பல் எப்படி பார்த்து சார் பாருங்க சார், வெளியர், பியர், லூனாஸ், விகேசி, அக்குப்ரெஷர் உள்ளது சார், காலுக்கு நல்லது சார் சொன்னாதான் செருப்பு வாங்கிட்டு போவான். வர்ற கஸ்டமர்கிட்ட நின்றுட்டு வாயில உள்ள அந்த குரல் மொழியை, அந்த சப்தத்தை அல்லாஹ் நிறுத்தி விட்டான் என்று சொன்னால், நம்ம பாசம் சொல்ல ஊமையாக்கி விட்டான் என்று சொன்னால், வர்ற கஸ்டமர்கிட்ட அடுத்த கடையை பார்த்து போயிடுவான். இன்றைக்கு அந்த பாடகர் மெலோடி சூப்பரா இருக்கும், இந்த பாடகர் ராப் சாங்ஸ், இன்னைக்கு அந்த மியூசிக் அடிமையாக அந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு கூட்டம் போச்சு எதுக்குங்க? குரல், தொண்டை குரல். ஜேசாஸுக்கு ஒரு ரசிப்பு கூட்டம் போச்சு எதுக்கு? தொண்டை குரல். குரல் வளத்தை மட்டும் அல்லாஹ் நீக்கி விட்டான் என்று சொன்னால் என்ன மரியாதை, என்ன மரியாதை சகோதரர்களே? உங்கள் வியாபாரத்தை பார்த்து விளக்கம் சொல்ல முடியுமா?
இந்த மொபைல் இப்படி சொல்ல முடியுமா, இந்த நகை இப்படி சொல்ல முடியுமா, இந்த செப்பல் இப்படி சொல்ல முடியுமா, இந்த ஜவுளி, இந்த சட்டை கசங்காது, சாயம் போகாது, பாலிஸ்டர், பன்பாலிஸ்டர், பியூர் காட்டன் சொல்ல முடியுமா? சொன்னதான் வியாபாரம். அந்த குரல் வளத்தை மட்டும் நீக்கிவிட்டான் என்று சொன்னார். இதே நாவை வைத்துதான் சொல்வது. அமெரிக்கா போன ஆங்கிலம், டெல்லி போன ஹிந்தி, பாகிஸ்தான் போன உருது, சவுதி போன அரபி. நாக்கில் என்ன ரெக்கார்டிங்கா பண்ணி வச்சிருக்கோம்? குரல் வளம். அதுதான் சொல்றான், அலம் நஜல் ஐனை வல் லிசானன், உங்களுக்கு நாவை தந்தேனே, சிந்தித்தறிய வேண்டாமா? பெத்த மகன் மடித வரும்போது டாடி மம்மின்னு சொன்னா சந்தோஷப்பட, என் பிள்ளை என்ன டாடி மம்மி சொல்லிட்டான். பெத்த பிள்ளை 1.5 வயசுக்கு மேல அப்பா அம்மா சொல்லல, ஊம பிள்ளையா இருக்குமோ, போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணியா, தொண்டையில ஏதாவது முடிச்சு கிடக்க போது ஆபரேஷன் பண்ணி அந்த குரல் வளத்தை வர வைப்பதற்கு பல லட்சம் செலவழிக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப அடுத்த நல்லா சொல்றான், என்ன தரல என்ன தரல, அல்ல எனக்கு என்ன தந்துட்டான், தொழுத நோம்பு ஜக்காத் எல்லாம் கொடுத்துதான் இருக்க. வட்டிக்கு வாங்குறவன் நல்லா இருக்கான், விபச்சாரம் பண்றவன் நல்லா இருக்கான், மது விற்கிறவன் நல்லா இருக்கான், மது குடிக்கிறவன் நல்லா இருக்கான், எனக்கு மோசடி பண்றவன் நல்லா இருக்கான். நான் 5 நேரம் தொழுதேன், எனக்கு என்ன தந்துட்டான்? சகோதரர்களே, பிறரை பார்த்து தன்னை சரிபடுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? உன்னுடைய மேல உள்ளவனை பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவனை பாரு. அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு பயிரக்கல் பதிச்ச தங்க சப்பல் போட்டிருக்கானா, நீ வெறும் 150 ரூபா பாட்டா சப்பல் ரப்பர் சப்பல் போட்டிருக்கியா? அவனை பார்த்து உன்னுடைய அருள் நேமத்தை நீ என்ன செய்யாத, மட்டம் தட்டிக்காத. காலை இல்லாத எத்தனை பேர் அந்த ரப்பல் செருப்பை கூட, அந்த லூனார்ஸை கூட அது பாட்டா சப்பல், சாதாரண 150 ரூபாய் சப்பலை கூட போட முடியாது. கால்கள் இல்லாதவர்கள் எத்தனை பேர் செய்வர்களே, என்ன தந்து விட்டான் என்ன தந்து விட்டான் என்று அங்கலாய்ப்பதில் பெருமை இல்லை. தந்ததை கொண்டு திருப்தி பெற வேண்டும், தந்ததை கொண்டு நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அப்ப இந்த நாவுனுடைய அந்த ருசித்தன்மையோ நாவுனுடைய குரல் வளத்தையோ அல்லாஹ் நீக்கிவிட்டான் சொன்னால் நம்மளால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை மீட்டு எடுக்க முடியுமா சகோதரர்களே? முடியாது. இந்த உலகத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குரல் வளத்தை 3 நாள் நிறுத்தி வைத்தான். ஒரு அத்தாட்சிக்காக, நீண்ட பெரிய சம்பவம், ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறது, சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஒரு அத்தாட்சியை கேட்டாங்க, புள்ள தருவ நல்லா சொன்னா, எனக்கு ஒரு அத்தாட்சி கொடுங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு பயானுக்கு வந்தாரு, 3 நாள் பேச முடியல, ஊமைதான். பேசிக்கொண்டிருந்த வாயை, சப்தத்தை, குரல் மொழியை 3 நாள் நிறுத்தினான். நம்முடைய தொண்டை பிடிக்கிட்டான என்னங்க செய்ய முடியும்? என்ன தந்துட்டான் என்ன தந்துட்டான் கேட்கிறோம். ஒரு சாணக்கிய சொன்னார், ஒரு லிசான சபத்தை, நீ 2 உதடுகளை தந்துருக்க. என்னங்க உதடு? போய் பேசுறவன், ரசிக்கிறவன், பாடல் படிக்கிறவன், அந்நிய பெண்ண ஆபாசமா பேசுறவன், எல்லாருக்கும் அந்த உதடு நாள் தானே. என்னங்க பெரிய உதடு? ஒரு சாணக்கியர் சொன்னார், நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னாலும் உதடு ஒட்டும், அம்மான்னு சொன்னாலும் உதடு ஒட்டும். உதடு ஒட்டல, சாப்பிடக்கூடிய ஜூஸோ டீயோ வாய் மூடல வரிஞ்சு இப்படி சத்தகிட்ட நாசமா போயிடும். இவங்க கவர் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சிந்திக்கணும் சகோதரர்கள், தனிமையில் உட்கார்ந்து ஜும்மாவுடைய நேரத்துடைய அருமை கருதி சில 2 அத்தாட்சிகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். வேற ஒண்ணு இல்லைங்க. வெளியே பாக்குறோம், பியூரிஃபை வாட்டர் வச்சிருக்கிறாங்க. எத்தனை? 4-5 பாக்ஸ், உள்ள 2 ஸ்கேண்டில், தண்ணியை பம்ப் பண்றதுக்கு ஒரு மோட்டர், அதுக்கு ஒரு நாளைக்கு 2 யூனிட் கரண்ட், அது ஒரு 20 ரூபா. எல்லாம் செஞ்சாதான் ஒரு 5 லிட்டர் தண்ணியை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கையில தரும், குடிக்க முடியும். அதே வேலையை காத்துல இருக்கக்கூடிய கிட்னி செய்யுது. தயிர், பால், மோர், பழையசோறு, சுடுசோறு, பிரியாணி எல்லாம் சாப்பிடுறோம், கீரை, பழம் எல்லாம் சாப்பிடுறோம். உங்களுக்கு தேவையான சத்தை உள்ளே செரிமானம் செய்து தேவையற்ற கழிவு நீரை வெளியேற்றுகிறது காற்றுல இருக்கக்கூடிய கிட்னி. அதே வேலையை, அதே தீர்ப்பையை ஒரு பாட்டில் செய்யணும் சொன்னா 4-5 பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபில்டர் பண்ணக்கூடிய 2 ஸ்கேண்டில், அது 2 மாசத்துக்கு இருக்காத மாத்த, அது ஒரு செலவு. அந்த தண்ணியை பம்ப் பண்றதுக்கு ஒரு 2 யூனிட் கரண்ட், அதுக்கு ஒரு மோட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி, அப்பதான் வரும். இங்க நினைச்ச நேரம் யூரின் போயிருதம்மாங்க. என்னத்தை இல்லாம சாப்பிட்டு நினைச்ச நேரம் சினிமா பாக்குறோம், சீரியல் பாக்குறோம், அலாவலம் கிண்டல் நையாண்டி பண்றோம், நினைச்ச நேரம் போயிட்டு வந்துடும். அதனுடைய செயல்பாடை மட்டும் அல்லாஹ் நிறுத்தி விட்டான் என்று சொன்னார். ஓடுறான், டாக்டர் ஐயா 2 நாளா யூரின் போல, என்ன செய்யணும்?
வேற ஒண்ணு இல்லை. ஸ்கேன் பண்ணணும்னா உங்களுக்கு 10 mm கல் வந்துருக்கு. 2 mm உங்களால தாங்க முடியாது, ஏதோ மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். 10 mm இருக்கு. என்ன செய்யணும்? கன் அடிக்கணும். அடிக்கணும், அடி வயிறு கொல்லுங்குது. என்னமோ அடி வைத்துல ஒரு நல்ல ஈட்டி வாழை வச்சு 4 சொருன்னா எப்படி வலிக்கும். அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நிறைய மருத்துவமனைகள் அதான் அல்லாவுடைய நேமத்தை உணரணும்னா அந்த நோயாளிக்கு நலம் விசாரிங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? எதுக்கு? நமக்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு படிப்பினை. பக்கத்துல இருந்து பாக்குறோம், துடிக்கிறான். ஆனா அந்த வலியோட அந்த ஒரு சொட்டு நீர் வெளியேறாம அந்த பீசாப்ப அடைச்சிட்டு நிக்கும் போது, அந்த கல் அடைப்பு நிக்கும் போது அவன்கிட்ட நீங்க 1 கோடி கிழமை தந்துடும். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, இந்த சிறுநீரை வெளியேற்ற எனக்கு 1 கோடி பீஸ் கட்டிடுவாங்க. அவ்வளவு வேதனை சகோதரர்களே. கண்ணை வச்சு அடிக்கிறான், டப்புன்னு கல் உடையுது. பீசா சாதாரண நேரங்களில் அதே பீசா ஈஸியா போயிட்டு வந்துடுறாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. டயாலிசிஸ் என்ன? அந்த கிட்னி சரியா வேலை செய்யாதனால ரத்தம் கெட்டு போயிருது. ரத்தத்தை வெளியேற்றி புது ரத்தம் உள்ள ஏற்றணும். எப்படி தெரியுமா? சுபஹானல்லாஹ். டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்கள்ட்ட போய் கேளுங்க. கொத்து புரோட்டா போடும்போது கண்ணங்கண்ணங்கன்னு குத்துறாங்கல்ல, அந்த இதை மாற்றும் போது மிஷின் செய்யக்கூடிய வேலை அடி வயிற்றுல கொத்து புரோட்டா போட்டா என்ன வலி இருக்கும்? சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, வலி வேதையை தாங்கிட்டான். ஒரு வாரத்துல டயாலிசிஸ் செய்யக்கூடியவங்க, 1 மாசம் செய்யக்கூடியவங்க, வருஷத்துக்கு 4 வாட்டி செய்யணும். அந்த உடல் தாக்கத்தை பொறுத்து டயாலிசிஸ் பண்ணுவதற்கு ஒரு நேரத்துக்கு சாதாரண மருத்துவமனையா இருந்தா 25,000 ரூபாய், கொஞ்சம் ஹைடெக் மருத்துவமனையா இருந்தா அப்போலோ மாதிரி இருந்தா 1 லட்சம் ரூபாய். யூனிட் ரத்தம் கிடைக்கணும், மாற்றணும். மாற்றல உடல் செயல்பாடு கண்டம். மலேரியா வந்துடும், டெங்கு வந்துடும், மஞ்சக்காமல வந்துடும், ரத்தம் எல்லாம் நாரமாயிரும், ஆல் அவுட். சாதாரண ஒரு கிட்னி செய்யக்கூடிய என்ன தந்துட்டான் கேட்க, இந்த அல்லாஹ் கொடுத்த அருளை, அல்லாஹ் கொடுத்த நேமத்தை தனக்கு கீழுள்ளவர்களை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். கொடுத்த நேமத்தை எதுக்கு? கண்டதை காட்சி கொண்டதை போல வெந்தது தின்னு விதி முடிஞ்சு போவதற்கு அல்ல சகோதரர்களே. எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்? நன்றி செலுத்துவதற்காக. அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட நன்றி செலுத்த சொல்லி எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ் தேவையுடனா? இல்லை. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எந்த தேவையற்றவன். அல்லாஹ் என்ன சொல்லி நம்மளை படைச்சான் தெரியுமா? மலக்கு மாத்த இதுக்கான ரப்புக்களில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலு ஃபில் அர்தி ஹலீஃபா. என்னுடைய ஹலீஃபாவை, என்னுடைய பிரதிநிதியை. அல்லாஹ்வுக்கு கோபம், ரோஷம், கால் எல்லாம் உண்டு. அன்பு, பாசம், நேசம், இறக்கம் எல்லாம் உண்டு. அதனுடைய ஒரு பகுதியை தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கோம். மனுஷனுக்கு கோபம், ரோஷம் எல்லாம் இருக்கும். அதான் சொன்ன ஹலீஃபா, என்னுடைய ஜெராக்ஸ், என்னுடைய பிரதிநிதின்னு சொன்னான். உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுமாதான் சொல்றாங்க, என்னுடைய பிரதிநிதி. அப்படிப்பட்டவனை நான் படைக்கப்படும் சொல்லும் போது மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நவனு சக்தி, நாங்கள் உங்களை தஸ்பீ செய்வதற்கு, விகந்திக்க, உன்னை புகழ்பாடுவதற்கு நாங்கள் மலக்குமார்கள் நாங்கள் இல்லையா? எப்படி புத்திமா சண்டை போட்டு ரத்தத்தை சிந்தக்கூடிய சாதாரண நன்றி கிட்ட மனிதனையா நீ படைக்க போகிற? கால இன்னி ஆயுதமும் ஆளாக்களும் நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். அப்ப என்ன சொல்லி படைக்கிறான்? மனிதன் எல்லா கஷ்டமும் நஷ்டமும் எல்லா லாபமும் இருக்கும் அவனுக்கு. கொண்டாட்டி பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், பால் பாக்கெட் பிரச்சனை இருக்கும், ஸ்கூல் பீஸ் பிரச்சனை இருக்கும், வியாபாரம் இல்லாம இருக்கும், வருமானம் இல்லாம இருக்கும், வருமானம் அதிகமா இருக்கும். எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் வஷ்குரு நிஅமத்தல்லாஹி அலைஹ், எடுத்து சோதிக்கும் போதும் கொடுத்து சோதிக்கும் போதும் எனக்கு நன்றி செலுத்துவான். அந்த அடிப்படையில் என்ன பண்ணா? அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் கனியன் அன்துல் ஃபுக்ரா. அல்லாஹ் எந்த தேவையற்றவன், நம்ம தான் ஃபகீர், அவன்கிட்ட கேட்கக்கூடியவர்களா இருக்கும். அப்ப ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? ஏன் இந்த சோதனையை தர்றான்? நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஒரு மொபைலை தயாரிக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் புது வெர்ஷன் ரெட்மி 15+ வருது. என்ன பார்க்கிறான்? ஓஎஸ்ல கரப்ஷன் இருக்கா, ஹார்ட்வேர்ல கரப்ஷன் இருக்கா, வாட்ஸ்அப் டச் பண்ணா காலுக்கு போதா பாக்குறான். ஒரு கார் தயாரிக்கிறான், ஒரு நீரத்தை விடுறான், ஒரு போஸ் மரத்தை முட்டை வைக்கிறான், பலூன் கரெக்டா வெடிக்கிறான் பாக்குறான். தான் படைத்த, தான் உருவாக்கிய காரை, மொபைலை, ஜவுளி எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் பண்றான் இல்லையா? தான் படைத்த அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா.
இந்த மனிதனுக்கு வாழ்வை மரணத்தை நான் கொடுத்தது வெந்தகத்தின் விதி முடிஞ்சு போறதுக்கு அல்ல, ஐயுக்கும் அவசரமலா சிறந்த நல்லடியார்கள் என்று யார் என்று சோதித்து அவர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பதற்காக. ஹசிபத்து நான் ததகுல் ஜன்னா, ஈஸியா சொர்க்கம் போக முடியாது, சோதிப்பேங்கிறான். அப்ப அந்த சோதனையில் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால், நன்றி மறந்தவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வில் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லில் ஆகிபத்தில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் அமர்விலே என்ன தந்து விட்டான் இறைவன் எனக்கு இந்த தலைப்புல நிறைய நேமத்துக்களை நமக்கு தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த குரானிய வசனங்களை கொண்டு உலகில் காரண காரியங்களோடு ஒப்புவமை செய்தோம். நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். என்னது? நமக்கு இந்த தந்திருக்க வாழ்க்கை, இந்த கம்ப்யூட்டர் வாழ்க்கை, இந்த விமானத்துல கேப்டனாக, மாலுமியாக, இல்ல ஆபீஸ்ல ஒர்க்காக, கவர்மெண்ட் ஜாப்பாக, ஏதோ ஒண்ணு ராகத்தா தந்திருக்கானா இல்லையா? இந்த வாழ்க்கை ராகத்தும் ஆஃபியத்தும் ஆரோக்கியம் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? நிரந்தரமா அல்லாஹ் தருவன்னு சொல்றான். எப்ப தெரியுமா? சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 7வது வசனத்தை புரட்டி பார்க்க. இது தாக்கன ரப்பக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் கொடுத்திருக்க நேமத்துகளுக்கு இன் ஷகர்தும் ஷுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. கொதிக்கிற வெயில்ல தாஜுதீன் பாய், தப்ரேஸ் பாய் வீட்டுக்கு போனா, ஜி ஜூஸ் குடிங்க ஜி, என்ன ஜி வெயில்ல வந்திருக்கீங்க, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சொல்ற மாதிரி இல்லையா? கீழே ஒரு மூட்டை விழுந்து தூக்கி விடுவான், தேங்க்யூ பாய், யாரும் தெரியாது மூட்டை. அப்போ வெயில்ல வந்தவருக்கு, கீழே வந்தவருக்கு ஒரு உதவி உபகாரம் பண்ணும் போது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சொல்றமா இல்லையா? ஜும்மாவுடைய முதல் அமர்வில் இவ்வளவு நேமத்துக்களை தந்திருக்கின்றான், அவனுக்கு என்ன நன்றி செலுத்தினோம்? அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்து. அஜீதன்னக்கும், அஜீதன்னக்கும் என்ன? அதை பரக்கத் செய்வேன், அதிகப்படுத்துவாங்க. அங்க பரக்கத்துக்கு என்னது? பச்சை தங்கம், பட்டு துணி, அது சந்தனத்தை தொலைக்கிறேன். இங்க வெள்ளி பட்டயம், சொம்பு தகடுல காஞ்சாமாச்சா எழுதுனவனுக்கு என்னன்னு தெரியாது. என்னப்பா பெரிய தகடு லைசன்ஸை விட பெருசா இருக்கு, இல்லப்பா எனக்கு வரக்கூடிய பல முசிபத்தெல்லாம் நீக்கும். நவுதுபில்லா. புதுக்கடை ஓபன் பண்றாரு, தாளாவை பச்சு கொண்டக்கல்ல மௌலா யஸல்லி வஸல்லிம் அபதா. சினிமா பாட்டுல மௌது ஓதுனா பரக்கத்தை கொண்டு வந்துருமா? நவுதுபில்லா. குல்லு பிதத்தில் லலால குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு நூதன பழக்கமும் வழிகேடு. நாகூர் ஆண்டவருடைய பச்சை துணியோ இல்ல ஆத்தாங்கர தாயம்மாவுடைய தேங்காவோ, நீங்கள் பதிச்சு வச்சிருக்கக்கூடிய செம்பு தகடோ, நீங்கள் வேறக்கூடிய மோந்து பாத்தியாவோ பரக்கத்தை கொண்டு வராது, லானத்தை கொண்டு வரும். அப்ப எது பரக்கத்தை கொண்டு வரும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ ஷகர்துல் அஸீதன்னக்கும், நன்றி செலுத்து. கல்லால உட்கார்ந்துருக்கியா? இன்னைக்கு வியாபாரம் இல்லையா? இல்ல இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்கும், எத்தனை ஆயிரம் வரும், எத்தனை லட்சம் வரும், எதுவுமே இல்லாமல் சட்டம் போட்டோம்னா கைபானது, மறைவானது, எனக்கு தெரியாது. ரிஸ்க கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். போகக்கூடிய கஸ்டமர் என் கடையை பார்த்தோன்னே என் கடையினுடைய பிராண்டுக்காக வர மாட்டான், என் கடையில குவாலிட்டியா இருக்கிறதுக்காக வர மாட்டான். அல்லாஹ் அவன் மண்டையில ஒரு லைட்டா சிந்தனை, இந்த இருக்கிறப்ப பாய் கடை நல்ல கடையா இருக்கும், மண்டையில போட்டு. அப்ப அந்த பழக்கத்தை கொண்டு வருது. உன்னுடைய பட்டு தகடு தாயத்து மோந்து பாத்தியா தேவை அல்ல. நீ ஷகர்தும், நன்றி செலுத்தணும். கஸ்டமரே வரலையா, எடுத்து உட்கார வச்சிருக்கலாம். சரி, பேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டார்டிங் லூட்டிங் முடிஞ்சு வச்சு லேனத்து தான் வரும். என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கோமா, நேரம் இருக்கா? ஷகர்தும், எதன் மூலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அதன் மூலம் நன்றி செலுத்து. சும்மா இருக்கனா குர்ஆன் ஓது. இருக்கிறதுலே திக்ர், பெரிய திக்ர் குர்ஆன். அப்ப குர்ஆன் ஓதும் போது பரக்கத் தானா வரும். நீ காட்டக்கூடிய பட்டி சாம்பிராணி புகையில வராது, கடையே புகையா போயிடும். எது பரக்கத்தை கொண்டு வரும்? கஸ்டமர் வரல, எதுவுமே வியாபாரம் இல்ல, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல். கஸ்டமர் அப்படி விரைந்து ஓடி வருவார்.
லா ஹவுல வலா குவத்த. யாரெல்லாம் கஸ்டமர் கொண்டு வருது என் சக்தியில லா ஹவுல வலா குவத்த. எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. சொர்க்கத்துடைய பொக்கிஷம் வருவான் கஸ்டமரு. சுப்ஹானல்லாஹ். பாக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட வியாபாரங்கள் பாய், நான் நினைச்சே பார்க்காத கஸ்டமர் பாய். இன்னைக்கு என்னன்னு தெரியல, செழிப்பான வியாபாரம். வியாபாரம் நீ நன்றி செலுத்தி வியாபாரம் நடக்கலையா, அதுக்கும் கவலைப்படாத, பொருந்திக்க. அல்லாஹ் நமக்கு தந்த ரிஸ்க் இதுதான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த நன்றி செலுத்தினா லஅஸீதன்னக்கும், நன்றி மறந்தோன்னு சொன்னா வல இன் கபர்த்தும் இன் அதாபி லஷதி, அல்லாஹ்வுடைய பிடி தண்டனை கடுமையா இருக்குங்க. இதை நாம உணரணும்னா எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனாங்க. 70,000 மலக்குமார்கள் காலையில போய் சந்திச்சா காலையில இருந்து மாலை வரைக்கும் நமக்கு துவா செய்வாங்க. நம்ம துவா கபூலாகாது. 70,000 மலக்குமார்கள் நம்ம துவா செஞ்சா ஏன் நோயாளியை பார்க்க சொல்றாங்க சொன்னா, அல்லாஹ் கொடுத்த நேமத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை கண்டு நாம் அஞ்சி இறைச்சத்தோட வாழணுங்கிறக்காக. வேற ஒண்ணு இல்ல. ஸ்டான்லிலயோ ராஜீவ்காந்த்ல ராயப்பேட்டையிலயோ ரணச்சிகிச்சை முகாம் ஒண்ணு இருக்கும். என்ன ரணச்சிகின்னா படுகாயங்களுக்கு மிக மோசமான நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படி வச்சிருப்பான். நம்மளை போன்று திடகாத்திரமான ஆண் பெண் படுத்திருப்பாங்க. பக்கத்துல போய் கேட்பாரு, என்னங்க காலையில இருந்து மதியம் வரைக்கும் இருந்த பையன் எதுவுமே சாப்பிட எது கொடுத்தீங்களா? சாப்பிட்டாரு பையன், நீங்க பாக்கலையா? என்னங்க நான் பக்கத்துல ஒருத்தவங்க என்னங்க எடுத்து சாப்பிட்டாரு? இல்லைங்க எடுத்து சாப்பிடுங்க. என்னங்க? வயிற்றுல கிடக்கக்கூடிய புனல் எடுத்து காட்டுறாரு. அந்த புனலுடைய டீப்பு உணவு குழாய்க்குள்ள டிச் பண்ணி தையல் போட்டிருக்கு. ஏங்க என்னங்க ஆச்சு? வாய் வழியா சாப்பிட ஜி கேன்சர் ஜி, கழுத்துல ஸ்டெண்ட் வச்சிருக்கு, ஒரு ட்ராக் கூட கழுத்துடைய போவார். ஜும்மா முடிச்சவன அரிசி உணவை அழகா சாப்பிடுவோம். என்ன நன்றி செலுத்தினோம்? பீடாவை தேடுறோம், பெப்சியை தேடுறோம், கோக்கை தேடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா? புனலை வச்சு ஜூஸ் ஊத்துறாங்க உணவு. நம்மளை போட்டு தடகாத்திரமா ஆண்கள் அந்த கட்டில படுத்து கிடப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யார் வந்திருக்கீங்க? கண்ணு நல்லாதான் இருக்கும், பளிங்கு கண் மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண் பார்வை பயிற்சி வந்தது, தாயா தாரமா யாருன்னே தெரியாது, தரக்கூடிய சூழ்நிலை. அடுத்த பக்கம் போனா அந்த நோயாளிக்கு தாய் தான் சோறு விட்டுதா. ஏங்க அவர் எடுத்து சாப்பிட மாட்டாரா? நல்லா தானங்க இருக்காரு. இல்லத்தா, அவர் எடுக்கிற சாப்பாடு வாய்க்கு போகுது. ஏங்க கை நரம்பும் பக்கவாதம் மடங்காது, சாப்பாடு இங்க போகுது, எடுத்து அழகா சாப்பிடுறாங்க. அவன் கொடுத்த அருள்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தாம மறந்து வாழ்ந்தோன்னு சொன்னா 3ஆம் உலக போர் ரெடியா இருக்கு. எவ்வளவு வைரஸ் ரெடியா இருக்கு. இந்த நேற்று சைனால மிகப்பெரிய கனவெள்ளம், சில இடங்கள்ல பெரும் பூகம்பம், நாட்டுடைய சூழ்நிலையே என்ன நடக்கும் தெரியல. போர் சூழல் மிக நெருங்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கியாமத் நாளுடைய பக்கத்துல இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்கள் கடுமையாக மோதிக்கொள்ளாதவரை மறுமை நிகழாது. மறுமை நாள் முன்பு பூகம்பங்கள் அதிகமாக வரும், நிலச்சரிவுகள் அதிகமாக வரும், காட்டு தீ பார்க்கிறோம். ஜெர்மனி அணைக்க முடியல, பிரான்ஸ் அணைக்க முடியல, பக்கத்து நாட்டுல கடற்னா காட்டு தீ, எல்லா சோதனைகளும் வரும். இந்நதாவில சதி, கடுமையான வேதனை பிடி அதிகமா இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் என்ன பாதுகாக்கணுமா? இஷகர்த்தும், நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, உங்களால் பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமா? செலுத்துங்கள். திக்ரு தஸ்பீஹ் திலாவத்தின் மூலம் நன்றி செலுத்த முடியுமா? செலுத்துங்கள். என்னுடைய ஏரியால 3 குமர் இருக்கு, எனக்கு ஒரு குமரை கரைசக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான், செய்யுங்க. என்னுடைய ஏரியால நிறைய படித்த மாணவர்கள் படிக்க முடியாம வசதி இல்லாம இருக்காங்க, எனக்கு 2 மாணவர்களை பொறுப்பெடுத்து அல்லாஹ்வுக்காக நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக 2 பையனுடைய படிப்பை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த மசூதியில சில தேவைகள் இருக்கா, எத்தனை பேர் வந்து தொழுகிறாங்க, என்னால் நிறைய அதிகமாக இபாதத் செய்ய முடியல, அத்தனை பேர் வணக்கத்துடைய நன்மை நான் பெற வேண்டுமா? இந்த பள்ளிக்காக என்னுடைய பொருளாதாரத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த நியத்துக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். அதை நிர்வாகம் தவறாக பயன்படுத்தலாம், சரியாக பயன்படுத்தலாம், அது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக்குவார்கள். ஆனால் இங்கே இருக்கிற நிர்வாகம் 4 பேரை சிறப்பாக நடக்க அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், பொருளாதாரத்தின் மூலம், அதே மாதிரி குர்ஆன் ஓதுவதன் மூலம், திக்ர் தஸ்பீஹின் மூலம், இல்ல ஒரு ஏழை குமார், ஏழை மாணவன், என் ஏரியால ஏதோ சாக்கடை இல்ல, என் ஏரியால ஏதோ ஒரு குடிநீர் வசதி இல்ல, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், அல்லாஹ்வுக்காக நான் நன்றி செலுத்துவதற்காக நான் செய்வேன் என்று சொன்னால் ஜதகத்தும் சாரியாக வரும். சகோதரர்களே, இந்நதாவில சதி, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து பிடுங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நியமத்தை பார்க்கறோம்ல, கை மடங்காம கண் தெரியாம செண்டு வச்சு அத்தனை கோடி சொத்து உங்களுக்கு கொடுத்து ஒரு கிட்னியை கையில இறக்கின உங்களால என்னங்க செய்ய முடியும்?
அத்தனை லட்சங்களை கொடுத்து புள்ளைய பிடிங்கிட்டான், என்னங்க செய்ய முடியும்? அப்ப ஆஸ்பத்திரியில கொடுக்க இருக்கவங்க பாவிகள் என்று நான் சொல்ல வரல, நியமத்துகள் பிடுங்கப்பட்டவர்கள் எல்லாம் கொடுமைக்காரர்கள் தான் என்று சொல்ல வரல. அல்லாஹ்வுடைய சோதனை, அந்த சோதனையை அல்லாஹ் ராகத்தாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா இன் ஷகர்தும் அஜீதன்னக்கும், அல்லாஹ் நிரப்பமாக்கி வைப்போம். அதை மறந்து வாழு என்று சொன்னால் இன்னும் அதாபில சரி, அல்லாஹ்வுடைய தண்டனை வேதனை கடுமையா இருக்கும். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.